ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இப்ப தான் இனிஷியலா ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இல்ல ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்இஓ பண்றதுக்கு நெறைய எஸ்இஓ டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த எஸ்இஓ டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைசிங் பிளான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, செம்ரஸோட பிரைசிங் பிளான் பாருங்க. $129 பெர் மந்த்துக்கு இருக்கும். அதே மாரி குரு பிளான் பார்த்தீங்கன்னா, $249 பெர் மந்த்துக்கு இருக்கும். இதெல்லாம் வாங்குனீங்கன்னா மந்த்லி நீங்க 10,000 கிட்ட செலவு பண்ற மாரி இருக்கும். அதுவே ஏஹெச்எஃப் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மந்த்லி $99 வருது. அதே ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு போனீங்கன்னா $199 பெர் வருது. ஸோ நீங்க ஒரு இப்பதான் இனிஷியலா ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, உங்களால அவ்வளோ மணி அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நான் என்னன்னு சொல்றேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற வெப்சைட் தான் எஸ்சிஓ டூல்ஸ் அட்டா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த வெப்சைட்ல வந்துரலாம். ஏன்னா இதே மாரி ஃபேக் வெப்சைட்ஸ் நெறைய இருக்கு. நீங்க மணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுல நெறைய ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு மணி வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாக்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். அத கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஸோ உங்களுக்கு லாகின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாரி தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்களோட மெயில் ஐடி குடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்ப நான் என்னோட மெயில் ஐடி குடுக்குறேன். ஸோ என்னோட மெயில் ஐடி குடுத்துட்டேன். இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல நீங்க எதுக்காக இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க குடுக்கணும். ஸோ இங்க இடத்துல நீங்க உங்களுக்கு எது தேவையோ அத குடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எஸ்இஓ அனலைசிஸ் அப்படி குடுத்துருவேன். குடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்துருவீங்க. இந்த டேஷ்போர்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கம்மி பிரைஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஏர்ட்ரப் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, 1999 பெர் மந்த். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா 10,000 மேல பே பண்ற மாரி இருக்கும். இதுல பே பண்ணிட்டீங்கன்னா, 1999 பெர் மந்த்துக்கு நீங்க இந்த டூல்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏஹெச்எஃப். அதே மாரி செம்ரஸ் பார்த்தீங்கன்னா, 249 பெர் மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீவேர்ட் ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா, 199 பெர் மந்த். உபர் சஜஸ் பார்த்தீங்கன்னா, 199 பெர் மந்த். ஸோ அந்த மாரி நீங்க இப்பதான் பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த டூல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய டூல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தா கிராமர்லி பார்த்தீங்கன்னா, 149 பெர் மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா, இதில குடுக்குறாங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா உங்களுடைய ஆ வெப்சைட் வந்து நீங்க ரேங்க் பண்ணிக்கலாம். எஸ்இஓ பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ள வந்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செம்ரஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா, விசிட் ஹியர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணி வந்து இந்த இடத்துல பை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆ இங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அன்பெய்டுன்னு இருக்கும். நீங்க பே பண்ண உடனே நீங்க வந்து இந்த செம்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மந்த்லி காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 249. ஓகே. இந்த இடத்துல பை நவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை நவ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, 30 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 249 அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரினிவல் டேட் வந்து 2024 3/2 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரினிவல் டேட் நீங்க எப்போ பண்ண போறீங்களோ அது வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கடுத்து பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த இதில பே பண்ண போறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பே நவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கீழ பே நவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேமெண்ட் பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். பேமெண்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆனோனே நீங்க இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த செம்ரஸ் டூல் வந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம செம்ரஸ் டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய கீவேர்ட்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நான் இப்ப Instagram அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நான் என்டர் பண்ணிட்டு, ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செம்ரஸ் டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செம்ரஸ் டூல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. இன்னும் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த குரு பிளான்ல இருக்கிற நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் டூல் வந்து இதில ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, டொமைன் ஓவர்வியூ கிளிக் பண்ணா டொமைன் ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாக்ட்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஏதாவது வெப்சைட் ஏதாவது போயிட்டீங்கன்னா, வேற ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன்ஸ் வரல அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஸோ அதனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த டூல்ஸ் அட்டாக்கான லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அத யூஸ் பண்ணி அ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாரி வெப்சைட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தும் மிஸ் பண்ணாம இருக்க.